யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். சங்ககால தமிழர் கடைபிடித்த உலக உடன்பிறப்பு நியாயத்தை எடுத்துரைக்கும் இந்த மகத்தான வரிகள் தான் இந்த அரசை வழிநடத்தி செல்கின்றன. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது நாட்டின் உன்னதமான கொள்கைகள் தற்போது கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் வேளையில் தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. சிறுபான்மையினர் மற்றும் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுடன் என்றும் நாம் துணை நிற்போம். அந்த வகையில் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒருபோதும் முறைப்படுத்த அனுமதிப்பதில்லை என்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் பலன்கள் தகுதியானவர்களை சென்றடைவதன் மூலமாகவே அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கிட இயலும். இந்த அடிப்படையில் தான் 2021ஆம் ஆண்டில் நடைபெற்றிருக்க வேண்டிய தேசிய 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்து மேற்கொள்ளப்படும் போது சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஒருங்கிணைத்து நடத்திடுமாறு மாண்புமிகு பிரதமர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி உள்ளார்கள். நம்பகத்தன்மை வாய்ந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் ஆராய்ந்து உரிய கொள்கை முடிவுகளை எடுத்திட இந்த முயற்சி பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் இக்கோரிக்கை ஒன்றிய அரசால் ஏற்கப்படும் என்று இந்த அரசு நம்புகிறது. சமத்துவம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தினை உறுதி செய்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகையை ரூபாய் 1500 ரூபாய் 2000 மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 1500 இந்த அரசு உயர்த்தி வழங்கியுள்ளது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் மருத்துவ உதவி, விபத்தால் ஏற்படும் மரணத்திற்கான இழப்பீடு போன்ற உதவிகளும் நடப்பாண்டில் 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்தகைய முயற்சிகள் மூலம் 10,11,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும். குறைந்த வருவாய் ஈட்டுவோர், தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இயலாத நபர்கள், குறிப்பாக முதியோர்கள், ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் போன்றவர்களின் நலன் காக்க இந்த அரசு பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இவர்களுக்கான மாத ஓய்வூதியத்தை 2023ஆம் ஆண்டில் ரூபாய் 1000 ரூபாய் 1200 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 845 கோடி ரூபாய் கூடுதலாக இந்த அரசுக்கு செலவினம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நிலுவையில் இருந்த அனைத்து விண்ணப்பங்களும் தீர்வு காணப்பட்டதன் பயனாக 74,073 தகுதியுடைய பயனாளிகள் புதிதாக சமூக பாதுகாப்பு திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். விவசாயிகள் நலன் மற்றும் வேளாண் வளர்ச்சி மேம்பட பல முன்னோடி திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. 76 கோடி ரூபாய் செலவில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்தியதன் விளைவாக நடப்பாண்டில் குறுவை சாகுபடி பரப்பு முன்னெப்போது இல்லாத அளவில் 5,59,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. முழுமையான வேளாண் வளர்ச்சி எதிர தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்திட இந்த ஆண்டில் 190 கோடி ரூபாய் செலவில் 2504 கிராம ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சாகுபடி செலவை குறைத்து விவசாயிகளின் வருவாயை உயர்த்தும் முயற்சியாக 2023-24 ஆண்டில் மேலும் 50,000 புதிய வேளாண் மின் இணைப்புகள் இந்த அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 2021ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை மொத்தமாக 2 லட்சம் புதிய வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன.